17 வருடங்கள் இலங்கை அணிக்காக விளையாடி டில்ஸ்வூப் எனும் துடுப்பாட்ட பாணியை அறிமுகப்படுத்திய டி.எம். தில்ஷான் தனது ஒருநாள் கிரிக்கெட் வாழ்விற்கு இன்று விடை கொடுத்தார். 329 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் பங்கு பற்றியுள்ள டில்ஷான் 22 சதங்கள் மற்றும் 47 அரைச்சதங்கள் அடங்கலாக 10,248 ஓட்டங்களை பெற்றுள்ளார். விரிவான தகவல்கள் நமது விளையாட்டு செய்தியில். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். லாகூரில் இலங்கை கிரிக்கெட் அணி மீது பயங்கரவாத தாக்குதல் மேற்கொண்ட குழுவின் 4 போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் பலி. மாலபே பகுதியில் துப்பாக்கிச் சூடு. ஆனமடுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கிரவல் வியாபாரம் விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைப்பு. 12 வருடங்களாக 4 மணித்தியாலங்கள் மாத்திரம் நீரை பெற்றுக் கொண்ட 800 குடும்பங்களுக்கு மக்கள் சக்தி மூலம் நிவாரணம். இலங்கையை பல்லின மற்றும் பல்மத நாடாக சர்வதேசத்தின் முன் கொண்டு செல்வதாக வெளிவிவகார அமைச்சர் உறுதி. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராணுவ அதிகார சபையிலிருந்து காணாமல் போன நிதி தொடர்பில் விசாரணை. 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் லாகூர் நகரில் இலங்கை கிரிக்கெட் அணியின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பயங்கரவாதிகள் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பாகிஸ்தான் லாகூர் நகரில் நடைபெற்ற இலங்கை பாகிஸ்தான் அணிக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்திற்காக இலங்கை வீரர்கள் மைதானத்திற்கு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதலில் திலான் சமரவீர, அஜந்த மெண்டிஸ், தரங்க பரணவிதாரன, குமார் சங்கக்கார மற்றும் மஹேல ஜெயவர்தன் ஆகியோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் லாகூர் நகரில் இன்று மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சுற்றி வளைப்பின் போது போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளனர். அவர்களுடன் இருந்த மேலும் 2 பயங்கரவாதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஷ்கர் இ ஜாங்வி என்ற அமைப்புடன் தொடர்புடைய இவர்கள் பாகிஸ்தானில் இடம்பெற்ற மேலும் பல பயங்கரவாத தாக்குதல்களுடன் தொடர்புபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாலம்பே பிரதேசத்தில் வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ராணுவ கேர்னல் ஒருவரின் மனைவி பலத்த காயமடைந்துள்ளார். மாலபே இசுருபுர பிரதேசத்தில் உள்ள வீட்டின் அறையில் இந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்த போதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று இரவு 10 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காயமடைந்த குறித்த பெண் தலங்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான 42 வயதான இந்த பெண் சிறிது காலம் வீட்டில் இருக்கவில்லை. நீதிமன்ற உத்தரவின்படி 2 நாட்களுக்கு முன்னர் அவர் இந்த வீட்டிற்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை போக்குந்தர நீலம் மகள பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது இடம்பெற்ற மோதலின் போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விருந்துபசாரத்தின் போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் இறுதியில் ஒரு இளைஞனின் உயிரிழப்பிற்கு காரணமாய் அமைந்தது. போக்குந்தர பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சம்பவத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். லாபத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயற்படும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று எச்சரிக்கை விடுத்தார். ஹட்டன் நகரில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் வலுவூட்டல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நான் வெளிநாடுகளுக்கு சென்றால் சிங்கள மக்கள் இனவாதிகள் என சிலர் குறிப்பிடுவர். சிங்கள மக்களில் ஒரு சிலர் மாத்திரமே இனவாதத்துடன் செயற்படுவதாக நான் சுட்டிக்காட்டுவேன். இல்லாவிட்டால் நுவரெலியா மாவட்டத்தில் எவ்வாறு அதிக அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாக்குவர். இங்கு சிங்களம், தமிழ், முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழ்கின்றனர். இலங்கையின் அடையாளத்தை எடுத்துக்காட்டும் ஒரு மாவட்டமே நுவரெலியா மாவட்டமாகும். குறிப்பாக இன்று நாம் பெருந்தோட்டத்துறை தொடர்பில் சிந்திக்க வேண்டும். சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் சிறந்த முறையில் செயற்படுகின்றன. ஏனைய நிறுவனங்கள் தொடர்பில் திருப்தி அடைய முடியாது. எதிர்காலம் தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும். தமது பங்காளர்கள் தொடர்பிலேயே சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் சிந்திக்கின்றன. பங்காளர்கள் மற்றும் முகாமைத்துவத்தின் லாபம் தொடர்பிலேயே அதிகம் சிந்திக்கின்றனர். இந்த இடங்கள் அவர்களின் பாட்டன் பாட்டியின் இடங்கள் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மக்களின் இடங்களாகும். ஆகவே பெருந்தோட்ட கைத்தொழில் துறையை நாம் புத்துயிருடன் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அபிவிருத்தி அடைவதாக இருந்தால் இதனை உள்நாட்டவர்களுக்கு மாத்திரமல்ல வெளிநாட்டவர்களுக்கும் இதனை வழங்கலாம். ஐக்கிய தேசிய கட்சி வந்தாவே இந்த நாட்டில் மூவின மக்களும் சமாதானமா வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எப்போது இருக்கும். ஆனா கடந்த 9-10 வருஷமாக இந்த நாட்டில் மிக மோசமான இனவாத முறையிலே ஆட்சி செஞ்சாங்க. அந்த அரசாங்கத்தில் நாங்களும் இருந்தோம். நான் ஐக்கிய தேசிய கட்சியில 2009ஆம் ஆண்டு வாக்கு வாங்கிட்டு மாறது சில காரணங்கள் இருக்கு.
இங்க இருந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியும், அவருக்கு எதிராக யாரு போனாலும் விட மாட்டாங்க. எஸ்டி இப்ப போட்டுக்கிட்டு ராணுவத்தை வச்சுக்கிட்டு எங்க ரோட்ல நடக்க விடாம ஒரு மீட்டிங் வைக்க முடியாம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்போட போனா தான் இந்த முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம போனோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு மலைய மக்களுக்கு நல்ல காலம் இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துல லைங்களை உடைச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்துருவாங்க, தனி வீடு. அதுக்கு எங்களோட பிரதமருக்கு மலைய மக்கள் சார்பாக இந்த சந்தர்ப்பத்தை நன்றி கூறுவோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை, பிரதமர் சொல்லியிருக்காரு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி, அத தோட்டத்து மக்களுக்கு நாங்க கொண்டாந்து தரோம். திரும்பியும் மஹிந்த ராஜபக்ச வந்தா பெரிய பிரச்சனை ஆகும். அதே மாதிரி திரும்பியும் இங்க இருந்த அமைச்சர் வந்தா நமக்கு வீடு கிடைக்காம போயிடும். அவர் மாடி வீடு தான் கட்டுவாரு. வெளிவிவகார அமைச்சின் நடமாடும் சேவை ஒன்று யாழ் பருத்தித்துறையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று காலை 10 மணி அளவில் இந்த நடமாடும் சேவை ஆரம்பமானது. பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொடுக்கப்படுவதுடன் இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வெளிவிவகார அமைச்சர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். We have been busy creating or placing the foundation for a new Sri Lanka. புதிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளத்தை இடுவது தொடர்பில் நாம் செயற்பட்டு வருகின்றோம். ஜனநாயகம், நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி ஆகிய 3 விடயங்களை மையப்படுத்தி செயற்படுகின்றோம். ஜனநாயகம் மயப்படுத்துவது தொடர்பில் கடந்த 18 மாதங்களில் பாரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்துள்ளோம். புதிய அரசியலமைப்பு தொடர்பான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். வரவு செலவு திட்ட விவாதத்திற்கு முன்னதாக அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என நம்புகின்றோம். நமது நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த அரசியலமைப்பு அமையும். இலங்கை பல்வகைத்தன்மை, பலதரப்பட்ட தொடர்புகளை உடையதும் பல சமயங்களை கொண்டமைந்ததுமான நாடு. இந்த விடயங்கள் தொடர்பில் கவனத்திற்குள்ளாமையும் முன்னைய அரசியலமைப்புகள் வெற்றியளிக்காமைக்கு காரணம் என நான் நினைக்கின்றேன். For not succeeding was the fact that it not take this matter into consideration. 900 குடும்பங்கள் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த 900 குடும்பங்களில் 100 குடும்பங்களுக்கு இன்று எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக வெளி வடக்கிலே சீமெந்து தொழிற்சாலைக்கு அதாவது சொந்தமான காணிகளிலே 100 குடும்பங்களை குடியேற்றுவதற்கு நாங்கள் முன்வந்து இன்று அவர்களுக்கு கட்டிட வேலைகளும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குடும்பத்துக்கு 20 காணிகளை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் எங்களுடைய மயிலிட்டி அந்த பிரதேசத்தை சேர்ந்த குடும்பங்கள் கேம்ப்களிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களை சொந்த காணிகளை உள்ளவர்களை தங்களுடைய மயிலிட்டி பிரதேசத்திலே மீண்டும் மறுகுடியேற்றம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் ஆரம்பித்து வைத்து இவ்வளவு அபிவிருத்தியை செய்து வருகின்ற இந்த அரசாங்கம் எங்களுடைய முதலீட்டு வருமானமாக ஈட்டி தரக்கூடிய எங்களுடைய மயிலிட்டி துறைமுகத்தை கட்டாயம் புனரமைத்து அந்த மீனவ குடும்பங்களின் கைகளில் பேரமளிக்க வேண்டும். கல்வி காரணமாகவும் தொழில் நிமித்தமாகவும் எங்கள் பகுதிகளில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாகவும் பல வெளிநாடுகளில் குடியேறி அங்கு வாழ்கின்றார்கள். அவர்கள் அந்த நாட்டில் தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்கும் உயர் கல்விகளை மேற்கொள்வதற்கும் தாம் இலங்கையில் பெற்றுக்கொண்ட கல்வி சான்றிதழ்கள், பிறப்பு அத்தாட்சி பத்திரம் என இன்னொரு சான்றிதழ்களின் சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கும் தமது தாய், தந்தையர், உறவினர், நண்பர்கள் ஆகியோருக்கு விண்ணப்பங்களை அனுப்புகின்றார்கள். அவற்றை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் கொடுத்து உறுதிப்படுத்துவதற்காக இந்த பகுதியில் இருந்து மிகப்பெரிய பணத்தை செலவு செய்து உரிய கர்மபீடங்களில் அவர்களின் ஆவணங்களை கையளிக்கும் போது அவற்றில் பல குறைபாடுகளை அமைச்சு மட்ட அதிகாரிகள் இனம் காண்பதால் உரிய சேவைகள் கிடைக்காது அவர்கள் மீள திரும்பி வர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு உள்ளாகின்றார்கள். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு கான்சியுலர் வழிகாட்டி என்ற ஒரு சிறிய வழிகாட்டி தொகுப்பு நூல் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் தயார் செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வழிகாட்டியில் உரிய ஆவணங்களை உறுதிப்படுத்தி பெற்றுக் கொள்வதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய துணை ஆவணங்கள் பற்றி தனித்தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றை நன்கு வாசித்து அறிந்து அதில் கேட்கப்பட்ட ஆவணங்களை திரட்டிக் கொண்டு ஒரே தடவையில் கொழும்புக்கு சென்று உங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொண்டு அன்றைய தினமே திரும்பக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை இங்கேயே பெற்றுக்கொள்ள உங்கள் அமைச்சின் ஒரு சிறிய அலுவலகத்தை இங்கு உருவாக்கினால் என்ன என்ற விடயத்தையும் எம் அமைச்சர் கருத்துக்கு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொது நிலைப்பாட்டில் செயற்படுவதற்கு தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.
எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேற்றும் இன்றும் மாத்தறை மாவட்டத்திற்கு சென்று தென்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டார். சமாதி சமூக அபிவிருத்தி மன்றத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு சென்று மக்களை சந்தித்தார். இதற்கு பின்னர் நமக்கு யுத்தம் வேண்டாம், யுத்தத்திற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். நமது பிள்ளைகள் இதற்கு பின்னர் மரணிக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் தற்போது புதிய அரசியலமைப்பு ஒன்றை அமைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். நாட்டை பிளவுபடுத்தாமல் ஒரே நாட்டில் அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயல்கிறோம். அதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இது நாம் முன்னெடுக்கும் விடயம் அல்ல. பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இதற்காக செயற்படுகிறது. குறுகிய அரசியல் லாபம் காரணமாக 1947ஆம் ஆண்டு முக்கிய சந்தர்ப்பம் நழுவி போனது. அதன் பின்னர் பச்சை நிற அரசாங்கம், நீல நிற அரசாங்கம் என்பன பல்வேறு சட்டங்கள் மூலம் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டனர். 2009ஆம் ஆண்டு 30 வருட போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் எமக்கு கிடைத்த 5வது சந்தர்ப்பமும் இல்லாமல் போனது. தற்போது எமக்கு 6வது சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதற்காக சிறந்த அரசியல் பின்புலம் நாட்டில் ஏற்பட்டுள்ளது. அதற்காகவே நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம். அமெரிக்க நிறுவனம் ஒன்றுடன் நிபுணத்துவ ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வது தொடர்பில் அபிவிருத்தி மூலோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம கடந்த 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்று பதில் வழங்கி செய்தி பிரசுரித்திருந்தது. இலங்கை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை தொடர்பில் சண்டே டைம்ஸ் பத்திரிகை கடந்த 21ஆம் தேதியும் செய்தி வெளியிட்டிருந்தது. சந்தை வாய்ப்புகள் அவசியப்படும் தருணத்தில் ST&R நிறுவனத்துடன் இலங்கை உடன்படிக்கை ஒன்றில் ஈடுபட்டது. அபிவிருத்தி மூலோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சுக்கு தேவையான நிபுணத்துவ ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளல் மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக சந்தையில் பிரவேசித்தல் என்பன இந்த உடன்படிக்கையின் நோக்கமாகும். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தற்போதைய இலங்கை அரசாங்கம் தொடர்பில் நம்பிக்கை கொண்டுள்ளதுடன் வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் ஆர்வத்துடன் உள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. இந்த பின்புலத்தில் அமெரிக்க வர்த்தக சந்தையில் பிரவேசிப்பதற்கு நிபுணத்துவ நிறுவனத்தின் ஒத்துழைப்பு ஏன் அவசியம் என சண்டே டைம்ஸ் பத்திரிகை கேள்வி எழுப்பியுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தின் போது இவ்வாறான நிறுவனங்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. உரிய முறையின்படியே ST&R அமெரிக்க நிறுவனத்துடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் அனுமதியின்றி இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயம் தவறானது. இது தொடர்பான அறிக்கை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அமைச்சரவை அங்கீகாரம் தொடர்பில் அமைச்சின் செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி வெளிவிவகார அமைச்சின் செயலாளருக்கும் அது அனுப்பப்பட்டது. அத்துடன் இந்த உடன்படிக்கைக்கு சட்டமாதிபரின் அனுமதி கிடைத்துள்ளது. எனினும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது என குறிப்பிடப்பட்ட ஆவணமே வெளிவிவகார அமைச்சரின் செயலாளருக்கு கிடைத்துள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் உறுதிப்படுத்தியதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி வெளிவிவகார அமைச்சின் தொடர்பு இன்றி அபிவிருத்தி மூலோபாயம் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் செயலாளர் இதில் கையொப்பமிட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்த உடன்படிக்கைக்கு ஜூன் 14ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்தால் ஏன் இதற்கு முன்னர் இது குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை என சண்டே டைம்ஸ் பத்திரிகை கேள்வி எழுப்பியுள்ளது. அமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஊடக சுதந்திரம் தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தார். நான் ஊடக சுதந்திரத்திற்காக முன்னின்று செயற்படும் ஒருவர். எனினும் ஊடக சுதந்திரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. அரசியல்வாதி ஒருவர் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது அரசு அதிகாரி ஒருவர் அல்லது வர்த்தகர் ஒருவர் தொடர்பில் ஊடகங்களில் பிரச்சாரம் செய்ய முன்னர் அவர்களிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும். The media should obtain their explanations and clarifications before publishing damaging and incorrect articles. පසුගිය දින කිහිපෙම අපි දැක්කා දේශපාලඥයන් මාධ්‍ය කෙරෙහි යම් ආක්‍රමණයක් அண்மை காலமாக சில அரசியல்வாதிகள் ஊடகங்களை ஆக்கிரமிக்கும் வகையில் செயற்படுவதை காண்கின்றோம். சமூகத்திற்கு சுதந்திரமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளும் உரிமை இருக்கின்றது. அதேபோன்று தகவல்களை ஆய்வுக்கு உட்படுத்தி அதனை சமூகத்திற்கு வழங்கும் சுதந்திரம் ஊடகங்களுக்கு காணப்படுகின்றன. எனினும் அந்த சுதந்திரத்தை வழங்காமல் மறுக்கும் வகையில் செயற்படுவதற்கு சில அரசியல் சக்திகள் முற்படுகின்றன. மக்களுக்கு எவ்வாறான தகவல்களை வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை அரசியல்வாதிகளுக்கு இல்லை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மாற்று வலுவுடையோர் நிலையத்தை வடமாகாண அமைச்சர் ப. டெனீஸ்வரன் நேற்று மாலை திறந்து வைத்தார். புனர்வாழ்வு பெற்ற போராளிகள் தொடர்பாக இந்த விச ஊசி ஏத்திய என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயம் தற்பொழுது பரப்பப்பட்டிருக்கின்ற செய்திக்கு முரணாக இருக்கின்றது. அவ்வாறு கூறுகின்ற நபர்களை நாங்கள் அழைத்து
அந்த மருத்துவ பரிசோதனைகளை தனிப்பட்ட முறையில் செய்திருக்க வேண்டும். இதை தவிர்த்து பத்திரிகைகளிலும் பல்வேறு ஊடகங்களிலும் இவர்களுக்கு விச ஊசி ஏற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பரப்பியிருக்கின்றார்கள் பலர். இந்த செய்தி எதிர்காலத்தில் பொய்யென கூறப்படும் என்றால், எண்பிக்கப்படும் என்றால், ஒட்டுமொத்தத்திலும் எமது புனர்வாழ்வு பெற்ற போராளிகள் அனைவரும் அல்லது விடுதலை புலிகளுக்கும் கெட்ட பேராக அது அமைந்துவிடும். அவ்வாறு நடந்திருந்தால் நாங்கள் இன்று அதை ரகசியமாக செய்து அந்த ஆய்வுகளை எடுத்திருப்போம் என்று சொன்னால் இன்று சர்வதேசத்துக்கு முன்னர் இந்த இலங்கை அரசாங்கம் தலைகுனிந்து நின்றிருக்கும். தமிழினி விச ஊசி ஏற்றப்பட்டு இறந்ததாக கூறினார்கள். அந்த தமிழினி எவ்வாறு இருந்தார், அவருக்கு என்ன வருத்தம் இருந்தது என்பது எனக்கும் தெரியும். பெண் போராளிகளும் புனர்வாழ்வு பெற்றவர்களும் திருமணம் முடிப்பதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக, ஏறக்குறைய 3 வருடங்களாக இல்லாத அக்கறை எமது போராளிகள் மட்டில் இப்பொழுது திடீரென வந்திருக்கின்றது என்று சொன்னால் தயவு செய்து எமது போராளிகளை அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம். தினமும் 20 மணித்தியாலங்கள் நீர் இன்றி சிரமங்களை எதிர்கொண்ட 3 கிராமங்களுக்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டது. மத்தியில் 2 நீரூற்றுகள் இருந்த போதிலும் தோட்ட நிர்வாகத்தினால் 4 மணித்தியாலங்களுக்கு வழங்கப்படும் நீரை பயன்படுத்தி வெள்ளவல ஏ, வெள்ளவல பி மற்றும் தியவெல்ல கிராம மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர். தேயிலை தோட்டத்தில் இருந்து வீண்விரயமாகும் நீரை சேகரிக்க முறையொன்று இல்லாமையினால் இவர்கள் நீண்ட காலம் துயரை எதிர்கொண்டிருந்தனர். குடிநீர் வசதியை செஞ்சு கொடுத்ததுக்கு சிரசைக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை நாம் மக்கள் மத்தியில் முன்வைத்தோம். லலிதா ஜெயதிலக மற்றும் PNK பெரேரா ஆகியோர் இவர்களுக்கு நீரை பெற்றுக் கொடுக்கும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். இந்த நீர் விநியோக திட்டத்திற்காக அனுசரணை வழங்க கிடைத்தமை தொடர்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எமக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தமை தொடர்பில் சிரச ஊடக வலையமைப்பிற்கு நன்றி கூறுகின்றேன். අපි ගමින් ගමට ගිහිල්ලා අපි ඔබතුමන්ලාගෙන් විමසුවා ඔබතුමන්ලාගේ ප්‍රශ්න කුමක්දයි කියලා. நாம் கிராமங்கள் தோறும் சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டோம். தமக்கு தாகம் என்பதை நீங்கள் எமக்கு கூறினீர்கள். சில மாதங்களுக்கு முன்னர் நீங்கள் அதனை எமக்கு கூறியிருந்தாலும் உங்கள் தாகத்தை நாம் மறந்துவிடவில்லை. நாடளாவிய ரீதியில் பல நீர் விநியோக திட்டத்தை நாம் நிறைவு செய்துள்ளோம். நாம் நாட்டை கட்டியெழுப்புவோம். அதற்காகவே மக்கள் சக்தி குழு பெரும் முயற்சிகளை மேற்கொள்கிறது. இப்பகுதியில் நீரூற்றுகள் காணப்படுவதாகவும் அதனூடாக நீரை சேமித்து அதனை தமக்கு வழங்குமாறும் மக்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டனர். அந்த கோரிக்கையை மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்திற்கு பிராந்திய செய்தியாளர் என்ற வகையில் நான் முன்வைத்தேன். நாங்கள் கொழும்பில் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றோம். எங்களுக்கு தெரியவில்லை இந்த கிராமப்புற மக்கள் பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் என்று. அதனால் அனைவரும் வருகை தந்து நீங்களே இவை அனைத்தையும் பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பேராவூர் அலிகார் தேசிய கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு விழா ஒன்றில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது கலந்து கொண்டிருந்தார். அம்பாறையிலே ஒரு சேல் சென்டர் திறக்க போகின்ற போது கௌரவ அமைச்சர் தயாகமகே எனக்கு முந்தி போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே ஒவ்வொரு இடத்திலையும் பிளாக்க திறந்து வரும்போது மத்திய அரசிலே நிதிகள் இன்று குவிந்து கிடக்கின்றது. மத்திய அரசிலே எங்கு செலவழிப்பது என்று தெரியாமல் மத்திய அமைச்சர்கள் திட்டுமுக்காடி கொண்டிருக்கின்ற வேளையில் அங்கு போய் உங்களுடைய காசை கொண்டு வருகின்ற வேலையை விடுத்துவிட்டு வெறுமனே மாகாண சபைக்குள் எங்களுடைய வியர்வுகளை சிந்தி எங்களுடைய நேரங்களை கழித்து ஒவ்வொரு சரத்தையும் சரியான முறையிலே செயற்படுத்தப்படுகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு போகின்ற போது துறக்க வாரத்துக்கு மட்டும் நாங்க விட்டு போட்டிருக்கிற ஒரு என்ன கையாளாகாத மாகாண சபையாக மாகாண சபையினி ஒருபோதும் இருக்க போவதில்லை. கோடிக்கணக்கான காசு மத்திய அமைச்சரே இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு இந்த சக்திக்குள்ள குதிரோட வரலாம்.
நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் அமர்வு இன்று திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் நடைபெற்றன. திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கான இறுதி அமர்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அமர்வில் பலர் வருகை தந்து தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். பிள்ளைகள் தகப்பன் இல்லைன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு படிச்சு முடிஞ்சாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேணும் நிச்சயமா. ஏண்டா தகப்பன் இருந்திருந்தா எவ்வளவு செய்திருப்பேன். எங்களுக்கு விதவையாக்கி எங்களோட குடும்பத்தை நாசமாக்குனது இந்த அரசாங்கத்தாங்க. அதுக்கேற்ற பதில் கதைச்சே ஆகணும் அரசாங்கம். வேலை போலதான் இருக்காது. அந்த நிலையில இந்த பொம்பளை பிள்ளைய வச்சு வளர்க்குறேன். தகப்பன் இல்லை, அவனும் கறக்குறதில்லை, எடுக்கிறதே இல்லை. இந்த உடுப்பு வண்டி அது வண்டி இது வண்டி தாண்ட நான் என்ன செய்யறேன். எனக்கு எந்த புள்ள வேணும், இந்த அங்க எந்த பிள்ளை தரணும். பொம்பளை பிள்ளை வந்து கிடைச்சிட்டேனே கொஞ்ச நாளையால. என்ன அப்படி மரண சட்டி முடிக்கிறேன். இவங்கிட்ட 1,00,000 ரூபாய் காசு வேண்டுறது, 50,000 ரூபாய் காசு வேண்டுறது எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு எந்த புள்ள வேணும். இதேவேளை அம்பாறை மாவட்டத்திற்கான இறுதி அமர்வு சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் நடைபெற்றது. செஞ்சு உருட்டு சாமனுங்கப்பட்ட நாங்க எடுக்கவில்லை. உடுத்த இதோடைய ஓடினான். ஓடி போய் அங்கஞ்சண்டு சிரிஞ்சு ஓட்டு மர பள்ளி வாசல்ல இருந்து அகதி முகாமம் இனி உடுப்பட சாமன் தந்தாக. இனி அப்படி கொஞ்ச காலமா இருந்து ஓட்டு கொஞ்ச நாள் இப்படி 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் இருந்து ஓட்டு மர எங்கட சொந்தக்காராக்கள்ல விட்டு போய் இனி அவங்க கொஞ்சம் உதவி செய்து இனி இந்த இதுகள் அரசாங்கத்தாலையும் கொஞ்சம் இதுகள் தந்து இந்த அத்திவாரம் போடக்கூடிய சீமாட்டி கொஞ்சம் தந்தாக. இனி அத்திவாரம் போட்டு இனி வீட்டை கட்டி வாங்கணும் முடிச்சுன்னா இனி வரம்பட்ட மாதிரியே கடந்துட்டு இனி இந்த இதுகள் வராமலுக்கு பாதுகாக்கணும். இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் ஒத்துழைக்கும். 2013ஆம் ஆண்டு அதை ஒருபோகம் செய்யக்கூடிய வேளாண்மை பாய்ச்சல் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதுகளை எங்களுக்கு தராமல் இருக்கின்றார். அது ஒரு புறம். இரண்டாவது, அந்த வயலை நாங்கள் எங்களை நம்பி எங்களது குடும்பங்கள் 8-10 பேர் கொண்ட குடும்பங்களாக இருக்கின்றோம். அதை செய்ய பண்ணி வரும்போது 2013இல் அவர்கள் ஆதிக்கம் எல்லா இடங்களிலும் ஓட்டுகளை குத்தி நீங்கள் இந்த காணிகளுக்குள் உட்பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் எங்களை தடுத்தார்கள். எங்களை வேளாண்மை செய்வதற்கு நாங்கள் உழவு மிஷினோட போகும்போது அந்த உழவு மிஷினையும் கூட அவர்கள் தடுத்து எங்களுக்கு அடிக்க வந்தார்கள். இளைஞர் நாங்கள் கேட்டோம், நீங்கள் வேளாண்மை செய்ய விடுங்க, நீங்க பாதன பாதுகாப்புக்கான திடல் இடத்தில் இருக்கின்றீர்கள், எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருங்கன்னு சொன்னோம். அவர்கள் எங்களை கேட்கவில்லை, அடித்து விரசினார்கள். வளர்க்கிறது கட்டமொழி 11 பேரும் உண்டு. இது ஒன்றும் தெரியல. இனி அது 6 கொண்டு வர தெரியா 47 கிடந்துக்கு மிச்சம் யாருங்கிற கஷ்டத்தில் ஒரு மிக வித்து போட. வியகம பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான கடன் உதவி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தலைமையில் பியகம ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது 21 குடும்பங்களுக்கு சீமெந்து வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ராணுவ அதிகார சபையின் பணத்தை பயன்படுத்தியுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அது தொடர்பான விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றோம். ராணுவ வீரர்களை எமது அரசாங்கம் காட்டிக் கொடுக்கும் வகையில் செயற்படுவதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வருகின்றது. எனினும் ராணுவ வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி தனது தேர்தல் வெற்றியை இலக்காக கொண்டு செயற்படுகின்றார். நல்லையம்பதியில் வேலூருவாக எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் போஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நல்லூரா நந்தவனம் நாளை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது. நல்லூரா நந்தவனத்தின் முன் ஆயத்தம் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் நமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். யாழ் நல்லையம்பதிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு இம்முறையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்லூரா நந்தவனம் சிறப்பு கலையகம் இலக்கம் 710 பருத்துத்துறை வீதி நல்லூர் எனும் முகவரியிலே அமைய பெற்றுள்ளது. இந்த நல்லூரா நந்தவனம் சிறப்பு கலையகம் நாளைய தினம் காலை 9 மணிக்கு அங்குரார்ப்பணம் செய்யப்படவிருக்கிறது. குறிப்பாக இளைஞர் யுவதிகளின் திறமைகளை வெளிக்கொணரும் முகமாக குரல் தேர்வு மற்றும் திரைப்பரிசை ஆகியன நாளையிலிருந்து 3 நாட்கள் நடைபெறவிருக்கின்றன. நல்லூரா நந்தவனம் சிறப்பு கலையகத்துக்கு வந்து உங்களது திறமைகளை வெளிக்கொணர் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினராகிய நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நல்லூரா நந்தவனத்திலிருந்து ராசதுரை ஜெயரூபன்.
திருமாலின் சக்கராயுதமான திருத்தேர் தங்கி நிற்கும் இந்த இடம் தேரடி என அழகு தமிழில் வழங்கப்பட்டு வருகின்றது. வயல் நிலங்களை தென்புறத்தே கொண்டது இந்த தேரடி. நல்லூரான் திருத்தலத்தின் தலவிருட்சம் தேரடிக்கு அருகிலுள்ள இந்த வில்வ மரம். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் மாத்திரமன்றி வேல்முருகனின் திருக்கடாட்சம் பெற்றவர்களும் வாழ்ந்தமை இந்த மரத்தடியின் சிறப்பு. ஆன்ம ஈடேற்றம் கருதிய பெரியவர்களுக்கு ஞானியாக காட்சியளித்த செல்லப்பா சுவாமிகள், லௌகிக வாழ்க்கையை உதறியறிந்த யோகர சுவாமிகள், ஆதிகடைநாதர் என அறியப்படும் கடையிற் சுவாமிகள், நல்லூர் குடை சுவாமிகள் உள்ளிட்ட சைவ பெருமக்களின் வாழ்விடம் இந்த மரத்தடி. மனம் சோர்ந்து வரும் பக்தர்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்காகவும் நோய் தீர்ப்பதற்காகவும் அவ்வாறான ஞானிகள், யோகிகள் இங்கு தங்கினர் என்பது வரலாறு. அடியாரின் மனநிலைகளை மாற்றியருளிய மேற்கூறியோரின் ஞாபகமாய் இந்த மரத்தடியில் இப்போதும் பஜனைகள் இடம்பெறுவது வழமை. இனி விளையாட்டு செய்தி. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 3வது சர்வதேச ஒருநாள் போட்டி தற்போது ரம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. 227 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு துடுப்படுத்த ஆடி வரும் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்னர் வரை 23 ஓவர்கள் நிறைவில் 108 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.